ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த மீன் குழம்பு நான் சங்கரா மீனை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த வகையான மீன் பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சு சேம் இதே மெத்தடில் குழம்பு செய்யுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் அரை மூடி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது காரம் குறைவாக தான் இருக்கும். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், கூடவே 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளியை நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், புளியை நல்லா இந்த மாதிரி கையில் அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உரப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 75 கிராம் அளவு இருக்குது. இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் 1 கிலோ மீனுக்கு அந்த புளிப்பு சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ அந்த புளி நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்தது நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடுங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ குழம்புக்கு நல்ல மனம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நம்ம மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லைன்னா பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்க்குற போது தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குற போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் குழம்புல தக்காளியுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்க்குறேன். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளிக்கரைசல் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடையும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும்.
குழம்பு நல்லா கொதி வந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா தளன்னு கொதி வந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. பாருங்கள், லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம மீனை சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1 கிலோ அளவுக்கு சங்கரா மீனை கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். மீன் கழுவுறும் போது எப்பயுமே உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து கழுவுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கவிச்சி வாடை எதுவும் இல்லாமல் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. ஸோ எந்த மீன் சேர்த்தாலுமே சேம் இதே மெத்தடில் குழம்பு செய்யுங்க. குழம்பு வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மீனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. மீன் வந்து உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பவும் கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இதில் கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. மீன் பீசஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாகி குழஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது இட்லி, தோசை, சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. நம்ம அதே அளவுக்கு புளியும் தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து கெட்டு போகாது. நம்ம 2-3 நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட சாதத்தோட அதுக்கப்புறம் இட்லி, தோசை கடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோ படி இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.